என்னம்மா மைதிலி, இருக்கிறதே 10 படிக்கட்டு, இதுல 10 முறை உட்காந்து மூச்சரிக்க தவிழ்ந்துகிட்டே போற. என்ன பண்றது, மூட்டு வலி தாங்க முடியல. திருப்பதி மலைக்கெல்லாம் நடந்து போயிட்டு வந்திருக்கேன். இந்த 10 படிக்கட்டு ஏறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்கு. படாத பாடுபட்டு தான் ஆகணும். என்ன மைதிலி, எங்க போற? துணியெல்லாம் மொட்டை மாடியில காய வைக்க போறேன். ஐயோ, அதுக்கு அவசியமே இல்லை. நீ 10 படி ஏறுற டயத்துல எல்லா துணியும் காஞ்சி போயிட்டு இருக்கும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. பார்த்து பார்த்து. இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க. நான் உன்னை புத்திசாலி பொண்ணு நினைச்சேன், ஆனா இவ்வளவு முட்டாளா இருப்ப. திவ்யா, திவ்யா, என்னம்மா? கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துன்னு வாமா. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நடக்காது. ஐயோ, என் பையன் அந்த கீர்த்தி இல்லனா இந்தாம்மா இருக்க மாட்டானே. திவ்யா, மெத்தையில துணி காயுது, கொஞ்சம் எடுத்துன்னு வரியா மடிக்கலாம்? சரிம்மா. சாரி ஆண்டி. டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணுங்க பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ். இதோட 4 பிஸ்கட்ஸ்ல இருந்து அவனுக்கு என்னங்க ஒரு கிளாஸ் பால் என்னன்னு என்னங்க அவனுக்கு தெரியாமலேயே. என்ன மைதிலி, இங்க கொஞ்சம் வாங்கலாம். நாளைக்காக இன்றைக்கே கிரைண்டர்ல மாவு அரைச்சுன்னு இருக்கமா? அட இங்க வாங்குங்க. என்னம்மா? அந்த ரிமோட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா போய் மாவறீங்க. இந்த அப்படியே கொஞ்சம் அந்த ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஒரே புழுக்கமா இருக்குது. நான் ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன், நீ உன் உடம்போடைய ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணு. உட்காந்துட்டு எல்லாரையும் வேலை வாங்கினு, அப்புறம் நோய் வராம என்ன பண்ணும்? வா சுந்தர், வா. வாங்க அங்கிள். திவ்யா, எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறேன் அங்கிள். வெரி குட் வெரி குட். சுந்தர், இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும். விடுங்க பாத்தி, எதுக்கு தேவையில்லாம வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. இன்னும் நல்லா வந்து சாப்பிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ இன்னைக்கு லஞ்சுக்கு வருவேன்னு அவகிட்ட நேத்தே சொல்லிட்டேன். திவ்யா, அம்மா வர சொல்லு, லஞ்சை டேபிள் எடுத்து வைக்க சொல்லு. பாத்தி, நான் தான் சொல்றேனே இன்னும் நாள் சாப்பிட்றேன்னு. சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீ லஞ்சு சாப்பிடணும்னு இருக்கு. அதுவும் எங்கள் வீட்டு அரிசியில் உன் பேர் எழுதியிருக்குன்றேன். அம்மா, அம்மா, அப்பா சுந்தர் அங்கிளுக்கு லஞ்ச் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஐயோ, என்னது லஞ்சா? திவ்யா, என்ன லஞ்ச் ரெடியா? சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அப்பா, என்னம்மா? அம்மாக்கு ஒரே மயக்கமா, எழுந்து கூட நிக்க முடியாம படுத்த படிக்கலே இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கணும்னா ஹோட்டல்ல போய் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மசால் தோசை வாங்கி வர சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை சுந்தர், ஒய்ஃபுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது போல இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. விடுங்க பாத்தி, இன்னைக்கு உங்க வீட்டு அரிசியில என் பேர் இல்லை. மனசுல எதுவும் நினச்சிக்கல? ஒன்றும் இல்லை. நிஜமா? நிஜமா. கடலூரில் பலத்த காற்றால் வாழைகள் அடியோடு சாய்ந்தன. மைதிலி, பேப்பர்ல என்ன அழகா எழுதிருக்காங்க பாரு, நான் படிக்கிறேன், நீ கேளு. பெண்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனா பொதுவா பெண்கள் யாரும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்க மாட்டாங்க, உடற்பயிற்சியும் செய்ய மாட்டாங்க, எப்பவும் மற்றவங்களுடைய ஆரோக்கியத்தை தான் கவனிச்சுட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு பொதுவா இலகிய மனசு. அவங்களுக்கு மனசுல கஷ்டம் வந்துச்சுன்னா உடம்புல கஷ்டம் வந்துடும். படிக்கிறத நிறுத்துங்க. ஏமா? நீங்க படிக்கிறத அம்மா எவ்வளோ அழகா கவனிச்சுன்னு இருக்காங்கன்னு நீங்களே அங்க பாருங்க. ஐயோ. ஹாய் சுந்தர். ஹாய் பார்த்திபன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சோ சாரி, அன்னைக்கு லஞ்சு. அட விடுங்க, இப்போ உங்க வீட்ல எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓ அப்படியா? இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. வெரி குட். அம்மாக்கு உடம்பு முடியலையா, நாளைக்கு சாயந்தரம் தான் எழுந்துப்பாங்களாம். தோச்ச துணியெல்லாம் அப்படியே பக்கெட்ல இருக்கான், உங்களை அலசி காய வைக்க சொன்னாங்க.
மதிய லஞ்சுக்கு நம்மள உப்புமா கிண்டி சாப்பிட சொல்லிட்டாங்க. நான் போய் 1/2 கிலோ ரவை வாங்கிட்டு வந்துடுறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திபன். வரேன் நான். மைத்திலி அக்கா, அக்கா யாரு? ஓ, கண்மணியும் இந்திராணியுமா? மகளிர் தின விழாவுக்கு காலையில 9 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நீங்க காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஓ, ஓ, என்னங்க என்னம்மா? இங்க வாங்கலாம், ஒரு கை பிடிங்களேன். வாங்கம்மா உட்காருங்க. பார்த்து பார்த்து பார்த்து. என்னம்மா விஷயம்? மகளிர் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து மகளிர் தின விழா கொண்டாட இருக்கிறாங்க. பெண்களுக்கான கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கு. விமென்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கலைராணி மேடம் வந்து பெண் சக்தி பத்தி பேசுறாங்க. மைத்திலி அக்கா வந்தா நல்லா இருக்கும். மைதிலி அக்கா எழுந்து உட்காரத்துக்கே சக்தி இல்லாம கிடக்குது. இதுல வேற பெண் சக்தி கூட்டத்துக்கு ஆக்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்க, அது நடந்து வரங்காட்டியும் மொத்த கூட்டமே கலைஞ்சு போயிருக்கும். ஏங்க என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்க? இந்திராணி, கண்மணி, இன்னைக்குன்னு பார்த்து உடம்புக்கு ரொம்ப முடியல. இந்த பாரு, வீட்டில் போட்டது போட்டபடியே கிடக்கு. சாப்பாட்டு கூட இது வரைக்கும் எதுவும் செய்யலை. ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா தான் சரியாக போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா, டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்க உடம்பை இன்னும் மோசமாக்கிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒருத்தவங்க யோகா சொல்லித் தராங்க. நீங்க தினமும் யோகா செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு சீக்கிரமே சரியாயிடும். நாங்க மகளிர் விழா கூட போகல, உங்களை இப்ப யோகா கிளாஸ்க்கு கூட்டிட்டு போக போறோம். ஆமாங்கக்கா, கிளம்புங்க போகலாம். என்ன யோசிக்கிற? போ, எல்லாம் சரியா போயிடும். நம் உடல், மனது, ஆன்மாவை ஒருங்கிணைத்தில்தான் யோகா. தினம்தோறும் பெண்கள் யோகா செய்தால் உடல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட நாள் ஆயுளுடன் வாழும். வாங்கள் யோகா செய்வோம். தாடா ஆசனா. Stretch your whole body. Relax. Trikonasana. Relax. நான் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யறதால என்னுடைய உடலும் மனசும் கட்டுக்கோப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த 6 மாதத்தில் என்னுடைய வெயிட்டு நிறையவே குறைஞ்சிருக்கு. முக்கியமாக மைதிலி இப்போலாம் என்ன வீட்டில் வேலை வாங்குறதே இல்லை. எல்லா வேலையும் அவங்களே சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க யோகா செஞ்சதால வந்த சிறப்பு.